தமிழ் சினிமா நிறைய கலைஞர்களுக்கு அவங்களுக்கான அங்கீகாரத்தை கொடுத்ததில்லைன்னு தான் சொல்லணும். உதாரணத்துக்கு நாகேஷ் சாரை சொல்லலாம். அந்த மாதிரி இன்னைக்கு நம்ம இந்த காணொளியில் பார்க்க போகிறது அப்படி ஒரு கலைஞரை பற்றி தான். எல்லோருக்கும் வணக்கம். நீங்கள் பார்த்துட்டு இருக்குது எஸ்கே ஃப்ளாஷ்பேக். நான் உங்கள் எஸ்கே. அவரை கானா கிங்குன்னு சொல்லலாம், தேனிசை தென்றல்னு சொல்லலாம். ஆமாங்க, நம்ம தேவா சாரை பற்றி தான் இந்த காணொளியில் பார்க்க போகிறோம். தமிழ், தெலுங்கு, மலையாளம்னு மொத்தமாக சேர்த்து 400 படங்களுக்கும் மேலே இசையமைச்சிருக்காருங்க. அவரோட கானா பாடல்களை விட எனக்கு ரொம்ப பிடிச்சது சாரோட மெலடி தாங்க. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா ஆசை, காதல் கோட்டை, வாலி, பாஷா, அருணாச்சலம், அண்ணாமலை, அபோய் சண்முகி, நேருக்கு நேர், இப்படி சொல்லிக்கிட்டே போகலாங்க. எத்தனையோ சொல்லிக்கிட்டே போகலாம். உதாரணத்துக்கு நான் சொன்ன இந்த படத்துலேயே நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா எல்லா பாட்டுமே சூப்பர் ஹிட்டாக தான் இருக்கும். அது கானா பாட்டும் இருக்கலாம், அந்த படத்தில் குத்து பாட்டும் இருக்கலாம், மெலடி இருக்கலாம். அது எல்லா பாட்டுமே சூப்பர் ஹிட் ஆக்கியிருப்பார். நான் சொன்னது உங்களுக்கு உதாரணத்துக்கு உண்டான படங்கள் தான். இப்படிப்பட்ட ஒரு கலைஞனை தமிழ் சினிமா சரியான அங்கீகாரம் கொடுக்கலங்கிற வருத்தம் நம்மள நிறைய பேருக்கே இருக்குங்க. தமிழ் சினிமா அங்கீகாரம் கொடுக்காட்டி என்னங்க, நம்மள மாதிரி லட்சக்கணக்கான பேருக்கு அவருக்கு உண்டான சாருக்கு உண்டான அங்கீகாரத்தை நம்ம கொடுத்துருக்கோம். அவருக்கு தேவா சார் அப்படின்னா நம்ம மனசில் அவருக்குன்னு ஒரு இடம் வச்சுருக்கோம்ல, அங்கே நிற்கிறாருங்க அவர். சாரோட பேட்டி சமீபத்தில் அவரோட பேட்டி எடுக்கும்போது நிருபர் கேட்குறாரு, சார் இப்போ உள்ள படத்தில் அவங்க சாங்ஸை வைக்கிறாங்களே சார், அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு. அதுக்கு சார் சிரிச்சுட்டே ரொம்ப இதாக சொன்னார். இப்போ உள்ள இந்த ஜென்சி பசங்களுக்கும் என்னோடய பாட்டு போய் சேருதுன்னா அது எனக்கு ரொம்ப பெருமை தானே அப்படின்னு சொல்லி சிரித்தார். சார் எப்போவுமே வெள்ளை ட்ரெஸ் தான் போட்டிருப்பார். அதே மாதிரி தான் அவரோட மனசும் வெள்ளை தாங்க.